ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனலில் இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் ஒரு நாள் மறவாத தேவன். அவரை சேர்ந்து சொல்லாமா, ஒரு நாள் எங்களை மறவாதவனே சொல்லி, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வாழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வாழுவாமல் காத்தீரையா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. செய்து சொல்லாம, யார் என்ன மறந்தாலும், யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உம்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உம்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நீரின் பக்கத்தில் சொல்லாம, நீரின் பக்கத்தில், நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீங்க என் பக்கத்தில் அப்பா, நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே அப்பா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எஸ் லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மகிமையின் கர்த்தர், எங்க துதிகளை அங்கீகரித்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்கிற சங்கீதம் அதிகமாக நம்ம ரொம்ப விரும்பி படிக்கிறதான ஒரு சங்கீதம் இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த சங்கீதம் தான். இந்த சங்கீதத்தில் பொதுவாக ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த சங்கீதம் எல்லாருக்குமே நல்ல பழக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். ஆமென். நேற்றைக்கு சங்கீதம் 22 வாசித்தோம், இன்னைக்கு சங்கீதம் 23. ஆமென். நம்ம அந்த வசனங்கள் கூட உங்களுக்கு மனப்பட வேதத்தை பார்க்க வேண்டியதே இல்லை. அந்த வசனங்கள் படிக்கும்போதே அதை கேட்கும் போதே அடுத்தடுத்து நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்படிப்பட்ட வசனங்கள் நல்ல நம்மோடு பேசுகிறதான வார்த்தைகள் அதில் இருக்கு. ஆமென். வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களாண்டே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளையும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஸோ இந்த சங்கீதம் 6
வசனங்கள் உண்டு. இது தாவீதின் சங்கீதம். ஸோ தாவீது கர்த்தரை ஒரு மேய்ப்பராக கருதி, ஸோ இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மேய்ப்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ மேய்ப்பர்கள் அவருடைய பணி என்னென்னா ஆடுகளை மேய்ப்பது. ஸோ அந்த ஆடுகளை மேய்க்கும்போது அந்த ஆடுகளுக்கு எதிராக அந்த ஆடுகளுக்கு எதிராக விலங்குகள் வரும்போது ஆடுகளை பாதுகாப்பாங்க. அடுத்து பாதுகாப்பு மாத்திரம் கிடையாது, அதை சரியாக பராமரிப்பாங்க. என்ன பராமரிப்பு அப்படின்னா, அதுக்கு தேவையான நேரத்தில் தண்ணி வைப்பாங்க, அல்லது அதுக்கு தேவையான நேரங்களை அது ஆகாரத்துக்குன்னு அதை அழைத்து செல்வாங்க. ஸோ அவங்க அந்த தேசத்தை விட்டு போய் வெளியே தங்கியிருந்து ஒரு 3 மாதங்கள் 2 மாதங்கள் தங்கி ஒரு இடத்துல தங்கி 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 அப்படியே ஆடுகளை மேய்ச்சிட்டு வருவாங்க. ஸோ இது அவருடைய மேய்ப்பர்கள் அவருடைய வேலையாக இருந்தது. ஸோ அதே போல் தாவீது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மேய்ப்பனை போல் ஆண்டவர் சொல்கிறேன்னா, ஒரு மேய்ப்பன் சாதாரண உலகத்தில் இருக்க அந்த மேய்ப்பனே தன்னுடைய ஆடுகளை எப்படி பாதுகாக்கிறான், எப்படி பராமரிக்கிறான். ஸோ அதுக்கு அதிகமாக அவருடைய தகப்பனாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கேன், அவர் என்னை எப்படி பாதுகாப்பார், எப்படி பராமரிப்பான்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை சொல்கிறார். பாருங்கள், முதல்ல எடுத்ததுமே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான். அப்படின்னா யார் நம்முடைய மேய்ப்பர் என்பதை உறுதியாக இருக்கு. நம்ம இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு இயேசு உங்கள் மேய்ப்பராக இருக்கிறப்படினால் நீங்கள் தாழ்ச்சி அடைய வேண்டும். அப்படின்னா நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட வேண்டியதே இல்லை, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதே இல்லை என்பது தாவீது தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா யார் மேய்ப்பராக, ஏன்னா மேய்ப்பராக இருக்கிற கடவுள் யாருன்னா உங்களை நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார். மேய்ப்பராக இருக்கிறவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். மேய்ப்பராக இருக்கிற ஆடுகள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அல்ல இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினால் இப்படிப்பட்டதான ஒரு கடவுள் கர்த்தர், இப்படிப்பட்டதான தெய்வம் மேய்ப்பராக இருக்கிறபடினால நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான்னு சொல்ல. புல்லுள்ள இடங்கள்லாம் நல்ல பசுமுள்ள நல்ல விளைச்சல் உள்ள நல்ல செழிப்பான எந்த பிரச்சனையும் இல்லாத பசு புலியில் என்னை மேய்க்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அமர்ந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்தளவு இல்லாமல் அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துகிறார், கொண்டு போய் விடுகிறதுனா அமர்ந்த தண்ணீர் சமாதானமான இருக்கிற அந்த இடத்துல என்னை கொண்டு போய் வாழ வைக்கிறார், என்னை ஆசிரியர் சொல்ல அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறான்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் நம்ம கடைசி தாவி சொல்ல, மரண இருளே போல போராட்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அந்த விலங்கு ஆடு பார்த்தீங்கன்னா, ஸோ விலங்குகள் வரும்போது பயப்படாது. ஏன்னா பயந்து ஓடினாலுமே அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், என்னை காப்பாற்ற என் மேய்ப்பன் வருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நீங்கள் நிலைமையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற உங்கள் கூடவே ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். உங்கள் கூடவே உங்களை நேசிக்கிற கடவுளைக்கா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், இயேசு நம்ம மேய்ப்பராக இருக்கிறார். அந்த மேய்ப்பன் சர்வ வல்லமையுள்ளவர், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், தண்ணீர் அண்டை கொண்டு போய் செய்கிற சமாதானத்தை தருகிறார். அது சமாதானம் எப்படின்னா உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லி அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்லாமல் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம் மேய்ப்பராக இருக்கும்போது கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க, இயேசுவின் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் நான் கவலைப்பட மாட்டேன். இயேசு என் மேய்ப்பராக இருக்கிறபடினால் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி பெருகிருக்கும். காரணம், என் மேய்ப்பன் சர்வ வல்லமையுள்ளவர், என் மேய்ப்பன் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கும்போது நான் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை பராமரிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை விசாரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் கத்த பதில் தருகிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும், எங்கள் பொருளாதார வளர்ச்சி உண்டாகட்டும், தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும், குடும்பத்தில் சமாதானம் அப்பா, சுத்தம், நல்லா படிக்க நல்ல ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபைகளை சுத்தம், உங்களுடைய நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் எங்களை தொடர்றதுக்காக நன்றி செலுத்தும். எங்களை தாழ்த்தி விரும்பியாகும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.